Hi student, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 7.1ல third sum பார்க்க போறோம் class 9th. So first two sums நம்ம already பார்த்துப்போம். தெரியாதவங்க ஐகார்ட்ல கொடுக்க click பண்ணி பார்த்துக்கோங்க. So third sum பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்க notification வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Third sum, the perimeter of the triangular plot is 600 m, அதாவது meter. If the sides are in the ratio 5:12:13, then find the area of the plot. This is a question. Actually என்ன சொல்லியிருக்காங்கன்னா find the area of the plot வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூஸ் வந்து 3 சைட்ஸுக்கான வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இஸ்ட் அதாவது 5:12:13 அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக இதுதான் வேல்யூ சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. ஸோ வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா லெட் த sides of the triangle be ABC. So let the sides of the triangle ABC be 5x, 12x, 13x. ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏபிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏவோட வேல்யூ வந்து நான் 5x ஆகும், பியோட வேல்யூ 12x, சியோட வேல்யூ 13x அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அக்யூரேட்டாக ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ 5xக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ, அதாவது 12xக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்யூரேட் வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க 5x, 12x, 13x. திஸ் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் த சைட்ஸ். ஸோ எல்லா சைட்ஸுக்கான வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்குலர் பிளாட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 600 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் யோர் triangular plot 600 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 5x plus 12x plus 13x equal to 600. இப்போ நம்மளோட எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஏபிசிக்கான வேல்யூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோடைய வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 5 + 12 என்னன்னா 17, 17 + 13 வந்து 30. ஸோ 30x ஈக்குவல் டு 600. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வேண்டுறனால இங்கே 30 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா டிவிஷனாக கன்வெர்ட் ஆகும். 0 0 get cancelled. 3 1s are 3, 30. Sorry, 30 இல்லை 20. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 20. இப்போ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 5xன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது எப்படி மாறும்னா ஏ ஈக்குவல் டு 5, எக்ஸோட வேல்யூ என்னன்னா 20. ஸோ 20. ஸோ 5 2s are 10, 100. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ என்னன்னா 12x. ஸோ பி ஈக்குவல் டு 12, எக்ஸோட வேல்யூ என்னன்னா 20. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும்னா 240. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ என்னன்னா 13x. ஸோ சி ஈக்குவல் டு 13, 20 அப்படி நம்ம பண்ணோம்னா 260. ஸோ திஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஏபிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது என்னென்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பிளாட், அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்குலர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்குலர் root of x minus s minus a, s minus b, s minus c. ஸோ எஸ் அப்படின்னா என்ன இதுனா செமி பெரிமீட்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துடலாம். எஸ்ஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ என்னென்னா 100, பியோட வேல்யூ 240, சியோட வேல்யூ 260. divided by 2. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா
600. அதாவது பெரிமீட்டர் ஆஃப் த பிளாட் நம்ம என்ன பார்த்தோம்னா 600 தான் நம்ம பார்த்தோம். பெரிமீட்டர் ஆஃப் த பிளாட் என்னது 600. ஸோ அந்த 600 உங்களுக்கு வந்துடும் டிவைடட் பை 2. ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா இப்போ எல்லா ஆங்கிளையும் இந்த வேல்யூஸ் ஏபிசி எல்லாத்தையும் நம்ம லென்த்தை வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு பெரிமீட்டர் அதை சொல்லுவாங்க. ஸோ லென்த் எல்லாத்தையும் இப்போ 600 சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இஸ்டு வைஸ் அதாவது நம்மளுக்கு அக்யூரேட்டாக வேல்யூஸ் கொடுக்கல. ஏபிசிக்கான அக்யூரேட் வேல்யூ கொடுக்காதனால நம்ம இத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம போட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ எல்லா லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணால் 600 கொண்டு வர மாதிரி. ஸோ ஏபிசியோட வேல்யூ நம்ம கொண்டு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 600 வரும். ஸோ ஆட் பண்ணால் 600 டிவைட் பை 2. இப்போ 2 1s are 2 300. ஸோ 2 டேபிளில் வந்து 600 எத்தனை டைம்ஸ் போகும்னா 300 டைம்ஸ் வந்து 6 போகும். ஸோ எஸ் ஈக்குவல் டு 300. திஸ் இஸ் அ செமி பெரிமீட்டர் வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி S minus C. This is the area of the triangle உடைய formula. So S ஓட value என்னன்னு தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 300. So 300 minus A ஓட value 100. Next 300 B ஓட value 240. Next 300 C ஓட value 260. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் root of 300. ஸோ 300ல் 100 போயிடுச்சுன்னா 200. 300ல் 240 போயிடுச்சுன்னா 60. 300ல் 260 போயிடுச்சுன்னா 40. இஸ் திஸ் கரெக்ட்? ஸோ மைனஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கணும். ஐ நோ. ஸோ இது வந்து மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ வரும்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எழுதுறேன். பட் வந்து நீங்கள் சைடில் மைனஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 300 இருக்குது, இங்கே 200 இருக்குது, இங்கே 60 இருக்குது, இங்கே 40 இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் வந்து சைடில் நம்ம எடுத்துடலாம். 300. ஸோ 300 3 டேபிளில் 100 டைம்ஸ் போகும். 100 எந்த டேபிளில் போகும்னா இப்போ 5 டேபிள்னு எடுத்துக்கோங்க. பட் 2 5s are 10 20 டைம்ஸ் போகும். அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5 டேபிளில் நான் எடுக்கிறேன். 4 5s are 20. 2 tables 2 2 1. ஸோ 300 வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ 3 into 5 into 5 into 2 into 2. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ 200 இருக்கு இல்லையா? இப்போ 200க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 300க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா? எழுதிட்டு ரூட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 200க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுனா 200 divided by 2. LCM எடுக்குங்க. டேக் LCM எடுத்தால் 2 டேபிளில் 100 டைம்ஸ் வரும் 200. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் அப்போ 5 2s are 10. அகெயின் 2 not 25. ஸோ 25 இந்த டேபிளில் போனால் 5 டேபிள் 5 1. ஸோ இது என்ன வேல்யூஸ் வருது 2 into 2 into 2 into 5 into 5. அகெயின் வந்து 60க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 60க்கு நம்ம எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னா 2 டேபிளில் 30 டைம்ஸ் வரும் 2 15. ஸோ 3 டேபிளில் 5 டைம்ஸ் அகெயின் 5 1. இப்போ எடுத்து எழுதிக்கோங்க 2 into 2 into 3 into 5. நெக்ஸ்ட்டு 40 இருக்கு இல்லையா? 40க்கு எல்சிஎம் எடுங்க. 40 2 டேபிள்ஸில் 20 டைம்ஸ் அகெயின் 2 10. 2 டேபிள்ஸில் 5 டைம்ஸ் 5 1. 2 into 2 into 2 into 5. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம ஆன்சரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 2 டைம்ஸ் வந்து 3 வந்திருந்தா நம்ம 1 டைம் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா? இப்போ 5 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 1. நெக்ஸ்ட் 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 5 டைம்ஸ் எழுதிக்கணும். 1 2 3 4 5. ரூட் போடணுமானா போடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து அதுலேருந்து வேல்யூஸ் கரெக்ட் பண்ணி நம்ம எழுதிட்டு இருக்கும் போது நம்ம இது ரூட் போடணுமானா போடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம 2 எழுதியாச்சு. அடுத்து என்ன வேல்யூஸ் வருதுன்னா 3 வருது. 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 2 டைம்ஸ் வருது. ஸோ 1 டைம் நம்ம எடுத்து எழுதினா போதும். இப்போ பாருங்கள் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16
16 2s are 32, 32 3s are 2 3s are 6, 3 3s are 9, 96 multiplication 5 5s are 25, 25 into 5 125. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 125 into 96, 5 6 are 30, 2 6 are 12, 13 14 15, 1 6 are 6 plus 1 7, 5 9s are 45, 2 9s are 18, 19 20 21 22, 1 9s are 9 plus 2 11, 0 10 8 9 10 2 1. So answer is 12,000 meter square. So this is the area of the plot. Area of the plot என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா area of the plot 12,000 meter square. This is the answer. So உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னுடைய வீடியோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.